நமக்கு விரோதமா எழும்பியிருக்கிற சில காரியங்களை நம்மளால மேற்கொள்ள முடியாது. ஆனா சில காரியங்கள் நம்ம கண்ணில் படும்பொழுது அல்லது காதால கேட்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்னா அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க ஜெபிக்கலனாலும் சில காரியங்கள் உங்களுக்கு மறைவானது, உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு இருக்கக்கூடிய சில ஆபத்துகள் உண்டு. அந்த ஆபத்துகள் அது மனுஷனால் வரக்கூடியதாக இருக்கலாம், அல்லது பிசாசினால வரக்கூடியதாக இருக்கலாம், எந்த அதிகாரத்தினாலும் வரக்கூடியதாக இருக்கலாம். அதையெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணலனாலும் கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? நம்மை அருமையாய் பாதுகாக்கிறார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 124 அதிகாரம் 7வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். இந்த வேத வசனத்தை நீங்க ஆமேன்னு சொல்றீங்களா? எத்தனையோ கண்ணி நமக்கு விரோதமாக வைக்கப்பட்டது. உண்மைதானே? மனுஷங்க நமக்கு விரோதமா வச்சாங்க, பிசாசு பல கண்ணிகளை வச்சான், சட்டங்கள் பல கண்ணிகளை வச்சுச்சு, நம்ம குடும்பத்தினரே நமக்கு கண்ணியா இருந்தாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, அந்த கண்ணிக்கெல்லாம் நம்ம விலக்கி பாதுகாத்து கொண்டார். அவர் மாத்திரம் அந்த கண்ணிலிருந்து நம்மளை விலக்கி பாதுகாக்கலன்னா நம்ம என்றைக்கோ மரித்து மண்ணோடு மண்ணாய் போயிருப்போம். அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, எனக்கு விரோதமாக கண்ணிகளை வைத்தார்கள், ஆனாலும் கர்த்தர் அவையெல்லாம் திரித்து போக பண்ணி அவைகள் ஒன்று வாய்க்காதபடி தேவனே செயலிழக்க பண்ணினார். நமக்கு விரோதமான மந்திரங்கள், நமக்கு விரோதமான பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் நமக்கு விரோதமா எத்தனை பேர் பெட்டிஷன் போட்டாங்க தெரியுமா? நம்மளை அழிக்கணும்னு சொல்லி நம்ம கூடயே எத்தனை பேர் சுத்திக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஆனா கர்த்தர் அந்த கண்ணிக்கெல்லாம் கர்த்தர் விலக்கி பாதுகாத்தார். இம்மட்டும் காத்தாண்டவர் இனியும் உங்களை பாதுகாப்பார். எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே, எதையும் குறித்து பயப்படாதீங்க. உங்க காதுக்கு வந்திருக்கலாம் சில காரியங்கள், உன்னை பத்தி இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, அல்லது நீங்க கண்ணால பார்த்துருக்கலாம் உனக்கு இப்படி நடக்க போகுது அப்படின்னு. அதெல்லாம் பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவைகள் எப்பேற்பட்ட கன்னிகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பணக்காரனாலும் எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அவன் உங்களுக்கு விரோதமா கன்னிகளை கொண்டு வந்தாலும் அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அவைகள் தெரித்து உங்களை அறியாமலே அது உங்களை விட்டு தூரமாக போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால எதையும் குறித்து பயப்படாதீங்க. கண்ணி தெரிக்கும், உங்க சரீரத்தில் உடைய வியாதியின் கண்ணி தெரிக்கும், உங்க குடும்பத்தில் இருக்கிற கண்ணி தெரிக்கும். ஆமேன். உங்க படிப்புக்கு விரோதமாக இருக்கக்கூடிய கண்ணி தெரிக்கும். ஆமேன். உங்க குடும்ப வாழ்க்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய கண்ணி தெரிக்கும். உங்க எதிர்காலத்துக்கு, உங்க திருமணத்துக்குரிய கண்ணி இயேசுவின் நாமத்தால இந்த நாள்ல தெரிக்கும் என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் சங்கீதக்காரன் தாவீது நல்ல ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார், கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். இந்த வார்த்தையை நீங்கள் இருதயத்தின் ஆழத்தில் பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை நீங்கள் சாட்சியாக சொல்ல போகிறீர்கள். அநேக கண்ணிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்து ஒரு பாதுகாப்பான நாளாக இந்த நாளை உங்களுக்கு மாற்றி கொடுப்பாராக. God bless you.